SRHக்கு 5 டீம் போட்டானுங்க நம்ப. அசரங்கா வேணுமா? டிராவிஸ் ஹெட் வைக்கணுமா? மார்க்ரம் எடுக்கணுமா? இவங்களுக்கு லிட்டரலி இவங்க ஃபாரின் பிளேயர்ஸ வச்சே ஒரு டீம தனியா உருவாக்கலாம். லாஸ்ட் டைம் அந்த ஒரு ஹாரி ப்ரூக்க வச்சு பிரையன் லாரா விளையாடின விளையாட்டுல ஃபுல் சீசனும் அவங்க வந்து அதனாலேயே பின்வாங்கிட்டாங்க. I think it's too early to say it's a must win match. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே. I don't think first match will probably be a must win match. They played 32 games and it's 16 apiece. அவங்க 2 பேரும் வந்து 16 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இவங்களுக்கு பிரிக்க முடியாது அப்படின்ற மாரி தான் இருக்கு. சொல்லுங்க இந்த 16 நான் வயதில்லைல யாரு? இல்ல சூப்பர் ஓவர். ஏன்னா ஓப்பனிங்ல வந்து பிளேட் த வொர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஆல் டைம் என்ன பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் சீசன்ல. ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். கொஞ்சம் டேங்கிலிஷ்னு கூட சொல்லலாம். என் பேர் ராம், உங்கள் டீ கடை நண்பன். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. அவர் இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸா கண்ணாடிலாம் போட்டு உட்காந்துருக்காரு. ஆனா நம்ம இவ்வளோ நேரமா நம்ம ஐபிஎல் ப்ரிவ்யூ, ஆர்சிபி, சிஎஸ்கே, ருத்துராஜ் கைக்வாடா, தோனியா இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா நம்ம மறக்கக்கூடாதது என்னன்னா 8 டீம் இருக்குங்க இன்னும் இத தவிர. அவங்கெல்லாம் டேய் நாங்களும் இருக்கோங்கடா டேய். சிஎஸ்கே மட்டும் தான் இருக்கா உங்களுக்கு எல்லோவா தான் தெரியுது உங்களுக்கு. இல்ல விராட் கோலி ஃபேன்ஸா எல்லாம் ரெட் அதுவா தான் தெரியுது. 8 டீம் இருக்கு. அந்த 8 டீமும் ஆக்சுவலி இந்த வீக்கெண்ட்ல விளையாட போறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி அத பத்தி தான் நம்ம ஒரு குயிக்கா நம்ம பிரிவ்யூ பண்ண போறோம். எப்படி இருக்கீங்க ஸ்ரீனி? எல்லாம் ஓகேங்களா? நல்லா ஹார்ட் பீட்லாம் ஓகேங்களா? தோனி லாஸ்ட் சீசன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆன மாரி தான் இருக்கு. கண்டிப்பா லாஸ்ட் சீசன் தான் அது. ஸோ அது வந்து ஒண்ணும் மாற்றம் இல்ல. எல்லாம் ரெடி தானா. நீங்க சொன்ன மாரி வந்துட்டு அடுத்தது நம்ம பார்க்க போறது யாரு? எந்த டீம்? கண்டிப்பா ஏன்னா இந்த வீக்கெண்டோட சேர்த்து எல்லாருமே எல்லா 10 டீமுமே வந்து விளையாடி முடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆஃப் கேம்ஸ் முடிஞ்சிரும். ஸோ பை தி ஆமா. டைம் நம்போ இந்த இந்த வீடியோ வெளியில வரும்போது ஐபிஎல் வந்து சூடு களை கட்டிட்டு இருக்கும் ஆல்ரெடி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டே இன்னைக்கு 2 மேட்ச் நடக்குது. இறங்கிடலாம் நம்ப. ஆ மொதல்ல ஆஃப் கோர்ஸ் இது ஆஃப்டர்நூன் மேட்ச் வந்து பஞ்சாப் அண்ட் டிசி. அத பத்தி பேசுவோம். ஆனா, எனக்கு வந்து அ ரொம்ப டெம்ப்டிங்கா தான் இருக்கு. நம்ப வந்து கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்எச்ச வச்சு ஆரம்பிச்சிடலாங்களா? நைட் கேம். ஏன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆமா. உங்க ஓகே. ஏன்னா நான் குளிர்காய வந்து சிஎஸ்கே பத்தி பேசியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, சிஎஸ்கே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எஸ்ஆர்எச் அண்ட் கேகேஆர் ஆரம்பிப்போம். ஆ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது இந்த மேட்ச்சு. கல்கட்டா பிட்ச்சு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆம், நாங்க 12ஸ்லாம் நாங்க போட்டிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப டீப்பா நம்ம ப்ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒரே எபிசோட்லயே ப்ரிவ்யூ பண்ணோம்ல. நம்ம அது கோயின்சிடென்ட்டா தான் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த எபிசோட் பாருங்க. ஆ நம்ம வந்து தனித்தனியா 12லாம் போட்டு எல்லாம் ரொம்ப டீப்பா போயிருக்கோம். இந்த தடவ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சம்மரைஸ்டு வியூவா பார்ப்போம் நம்ம இத வந்து. கேகேஆர். ஸ்ரேயஸ் ஐயர் அந்த சாகாலேருந்து அவர் வெளில வந்தாரான்னு தெரியாது. அந்த மைண்ட் செட்லேருந்து கான்ட்ராக்ட் இல்ல. இந்த ஐபிஎல் இதனால. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளில வந்து அவர் அந்த எனக்கு என்னமோ மென்டலி ஐ திங்க் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா ரஞ்சி ட்ரோஃபி கரெக்ட்டா விளையாடினாரு. அதுக்கப்புறம் டொமஸ்டிக்லாம் கரெக்ட்டா விளையாடி இன்ஃபாக்ட் ஆல்மோஸ்ட் பிசிசிஐ ரீகன்சிடர் பண்ற மாரி சில டாக்ஸ்லாமும் வந்துச்சு. இது ஒரு பக்கம் 3 ஸ்டோரி சொல்லிடுறேன் நான் கேகேஆர்து. 1 ஸ்ரேயஸ் ஐயர். இன்னொரு ஆங்கிள் வந்து கௌதம் கம்பீர். அவர் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்காரு திருப்பி. லைக் ஆல்மோஸ்ட் ஹோம் கமிங் மாரி அவருக்கு கௌதம் கம்பீருக்கு. அ ஈடன் கார்டன்ஸ்ல. அண்ட் 3வது மிச்சல் ஸ்டார்க். அவர் என்ன பெரிய இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்ண போறாருன்னு தெரியாது. ஏன்னா, அவர் கண்டிப்பா அங்க மெல்பர்ன்ல ஒரு மேன்ஷன் வாங்கிட்டாரு அவரு. 25,00,00,000க்கு அ குடுத்ததுக்கு. ஸோ இந்த 3 ஸ்டோரி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? கேகேஆருக்கு இது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான மேட்ச்சா இருக்க போதுன்னு? கேகேஆருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். அதோட வந்து என்னன்னா வந்து இருக்கிறதுலயே இப்போ நம்ப ருத்துராஜ் கெய்க்வாட் மாறிட்டதுனால வந்து தி கேப்டன் வித் என்ன சொல்றது? அதிகமா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனா ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஐபிஎல்லே இப்ப இருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபாஃப் டு பிளெஸி தவிர வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேப்டன்ஸ் எல்லாமே லைக் இஃப் யூ அக்ராஸ் அக்ராஸ் த டேபிள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்க சஞ்சு சாம்சன் இல்லீங்களா?
அதுவும் அதேதான். சஞ்சு சாம்சனோட ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஆமா, இவர் தான் டிசிக்கு வந்து அப்பலேருந்தே இருக்கிறதுலயே அவரு ஆமா, கேப்டன் ஆமா. பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இருக்கிறதுலயே அதிகமா அதிகமா பந்துக்கு முன்னாடி. விளையாடுறது. ஸோ ஐ மீன் தி 2 நியூவஸ்ட் கிட்ஸ் ஆன் த பிளாக் நம்போ அவங்க பத்தி பேசுவோம். அப்புறமா வந்து லைக் ருத்துராஜ் கெய்க்வாட் ஆரம்பிச்சுட்டாரு. அண்ட் தென் சுப்மன் கில் ஆன் ஜிடி. பட் கேகேஆர்ல வந்து இவர் தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேப்டன். ஸோ அதனால வந்து அதுவே வந்து ஒரு மாரி என்ன சொல்றது? இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் விளையாடுறது. அம் அதே மாரி வந்து நம்ப சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இல்ல அதுக்கு வந்து சொல்லுங்க. சன்ரைசர்ஸ் இல்ல ஹைதராபாத் ஜஸ்ட் ஏன்னா ஜஸ்ட் கேப்டன்சி பத்தி சொல்ல வந்தேன் அவ்வளவுதான். ஸோ லைக் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு நியூ கேப்டன். ஸோ மோர் ஆஃப் அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன் நியூ கேப்டன் அப்டின்னா வந்து பேட் கமின்ஸ் வந்து கேகேஆருக்கு விளையாடிருந்தாரு போன வருஷம். ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருக்கும். அண்ட் லைக் கேகேஆர் பத்தி ஹி வில் ஆல்ரெடி நோ அபௌட் இட் அப்டின்றது சொல்ல வந்தேன். ஸோ ஆமா, சில ஃப்ரம் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா, கண்டிப்பா ஆஸ் கேப்டன் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பயங்கர பாயிண்ட்ங்க அது. ஆ அந்த கேம்ப்லேருந்து இந்த கேம்ப்ல ஷிஃப்ட் பண்ணாலே ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆமா. இருக்கு இதுல. ஆ இறங்கிடலாமா ஒரு தடவ 12 பார்த்துக்கலாமா கேகேஆர்து? இல்ல அது முன்னாடி ஒரு தடவ எஸ்ஆர்ஹெச் பத்தி நான் என்னோட ராண்ட் ஆரம்பிக்கலாமா? நான் எப்படி இத 2 மினிட்ஸ் 1 மினிட்குள்ள முடிக்கலாமான்லாம் ட்ரை பண்ணேன். ஆனா முடியாதுங்க. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு 5 டீம் போட்டானுங்க நம்ப. ஹசரங்கா வேணுமா? டிராவிஸ் ஹெட் வைக்கணுமா? மார்க்ரம் எடுக்கணுமா? இவங்களுக்கு லிட்டரலி இவங்க ஃபாரின் பிளேயர்ஸ வச்சே ஒரு டீம தனியா உருவாக்கலாம். ஆ ஏ லிஸ்டர் T20 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பெஞ்ச்ல உட்கார போறாங்க. மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், இல்லாட்டி இட்ஸ் இட்ஸ் மைண்ட் பாக்லிங். எப்படி இவங்க வந்து தன்னோட 11 மேல ஃபோக்கஸ் பண்ணாம, 12 மேல ஃபோக்கஸ் பண்ணாம, இந்த பேக்கப் ஃபாரின் பிளேயர்ஸா எடுத்திருக்காங்க. இப்போ ம் போடலாம். மேபி இறங்கிடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட 12ல இறங்கிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. ஆ என்னோட 12ல வந்து ஃபர்ஸ்ட்டு டிராவிஸ் ஹெட் இருக்காரு. ஆ நான் எனக்கு தெரிஞ்சு உங்க 12லயும் அவர் இருக்காரு. பட் மெயின் கொஸ்டின் அதான். அவரு வந்து இந்த தடவ ஹாரி ப்ரூக் மாரி அவரு கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணுவாரா? லாஸ்ட் டைம் அந்த ஒரு ஹாரி ப்ரூக்க வச்சு பிரையன் லாரா விளையாடின விளையாட்டுல, ஃபுல் சீசனும் அவங்க வந்து அதனாலேயே பின் வாங்கிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு ம். ஆக்சுவலி இது கேகேஆரோட எஸ்ஆர்ஹெச்க்கு இது ரொம்பவே முக்கியமான மேட்ச். ஏன்னா, கேகேஆருக்கு ஓரளவு அவங்களோட காம்போசிஷன், அவங்களோட டிஎன்ஏ என்னன்னு தெரியும். 2, 3 ஸ்பின்னர வச்சு தாக்கி அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு அது கிடையாது. இவங்களுக்கு மட்டும் முதல் 2 மேட்ச் வந்து இவங்க தோத்தாங்கன்னா, தே போன சீசன் மாரியே அது திருப்பியும் ரவுண்ட் ராபின் மாரி மாத்தியே விளையாடுவாங்க. ஸோ, எ அகைன் இது வந்து எதோட மோஸ்ட்லி அவங்க போவாங்க, அத மாரி தான் நான் போட்டுருக்கேன். எனக்கு என்ன வேணுங்கிறத நான் போடுறதோட நான் அந்த மாரி தான் போட்டுருக்கேன். அபிஷேக் சர்மா, ஹி ஹேட் அமேசிங் டொமஸ்டிக் சீசன். சயீத் முஷ்டாக் அலிலாம் செம்மையா விளையாடினாரு. ஆ டிராவிஸ் ஹெட் ஐ திங்க் அத கிளியரா முத்தையா முரளிதரன் விட்டு குடுத்துட்டாரு. ஏதோ நடுவுல ஒரு பேட்டியில அ ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அட்டாக்கிங்கா வேணும் அப்படின்னு. ஸோ அவர் எடுப்பாங்க. ஐ திங்க் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. பேட் கமின்ஸ் அவர நல்லா யூஸ் பண்ண ஐடியா பெட்டரா இருக்குன்னு. மயங்க் அகர்வால் அன்பார்ச்சுனேட்லி அவர் நம்பர் 3ல விளையாடணும். எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் கம்மியா இருக்கும் அங்க விளையாடினார்னா. பட் இந்தியன் பிளேயர்ஸ் டொமஸ்டிக் பேட்ஸ்மேன் இல்ல அவ்வளவா. அப்புறம் ராகுல் திரிபாடி ஹேட் அ ரியலி குட் சீசன். ஐடன் மார்க்ரம் எடுப்பாங்க. எஸ்ஏ T20 கேப்டன் 2 டைம் வின்னர். எல்லா கியர்லயும் விளையாடுவாரு. ஆ அதுக்கப்புறம் 2 ஓவரையும் போட்டுருவாரு தேவைப்பட்டதுன்னா, டிராவிஸ் ஹெட் மாரியே. கிளாசன் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட். ஆ அப்துல் சமாத் அனதர் பொட்டன்ஷியல். இவர லான்ச் பண்ணி திருப்பி ட்ரை பண்றாங்க. நம்ப ஒரு ஃபேமஸ் பொலிட்டிஷியன் மாரி இவரையும் திருப்பி லான்ச் பண்றாங்க. பட் ஐ திங்க் ஹில் கம் பேக் ஆஸ் ஹில் பிளே ஆஸ் அ ஃபினிஷர். வாஷிங்டன் சுந்தர், பேட் கமின்ஸ் த கேப்டன் 20 கோடி. ஆ அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் ஆல்வேஸ் இவருக்கு எப்போதுமே சீசன் உண்டு. கொஞ்சம் இம்பாக்ட் கம்மி ஆயிருக்கு இவரது. 2018 புவனேஸ்வர் குமார் இல்ல இவரு. ஆனாலுமே ஐ திங்க் இட் பி எஃபெக்டிவ். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 4 பிளேயர் ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்ததுனால ஹசரங்கா விளையாட முடியாது. அதனால மயங்க் மார்க்கண்டே விளையாடுவாங்க. அண்ட் தென் ஐ திங்க் தே மைட் ஸ்டார்ட் வித் உம்ரான் மலிக். அது மேட்ச் அப் வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த தரம். அ இந்த மேட்ச்க்கு உம்ரான் மலிக்க வந்து விளையாடுவாங்கன்னு தோணுது. அந்த ஷியர் பேஸ வச்சு குர்பாஸோ இல்லாட்டி அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி ஆண்ட்ரே ரசல்‌கோசரமாவது உம்ரான் மலிக்க வந்து எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதுதான் ஒன் ஆஃப் த காம்பினேஷன்ஸ்ங்க இது. உங்களது சொல்லுங்க காம்பினேஷன். ஸோ என்னோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஹஸ்ரங்கா போட்டிருந்தேன். ஆனா இப்போ வந்து தேர் ஹேவ் பீன் என்ன சொல்றது? சில இன்ட்ரஸ்டிங்கான டெவலப்மென்ட்ஸ் வந்து ஆம் ஆப்வியஸ்லி ஹஸ்ரங்கா வந்து அங்க பங்களாதேஷ்ல வந்து
அவர் டெஸ்ட்லேருந்து ரிட்டயர் ஆயிட்டுருந்தாரு. ஐபிஎல் விளையாடுறதா இருந்தாரு. ஸோ பங்களாதேஷ்ல வந்து ஓடிஐ சீரிஸ்ல வந்து அவருடைய அம்பயர வந்து ஏதோ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஹி காட் டிமெரிட் பாயிண்ட்ஸ் விச் மென்ட் லைக் அவர் வந்து அடுத்த பிகாஸ் ஹி ஹேட் ஐ திங்க் 8 டிமெரிட் பாயிண்ட் இருந்ததுனால அவருக்கு வந்து நெக்ஸ்ட் T20 எய்தர் ஓடிஐ ஆர் T20 விளையாடுறதுல வந்து ஹி வாஸ் கோயிங் டு மிஸ் 4 T20 மேட்சஸ் விச் வுட் ஹேவ் பீன் லைக் ஸ்ரீலங்கா வந்து T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு 4 மேட்சஸ் மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க இல்லன்றாங்க. பட் நான் வந்து கண்டிப்பா அப்படிதான் யோசிக்கிறேன். அவர் பேசிக்கலி வந்து டெஸ்ட்லேருந்து ஹி அன்ரிட்டயர்ட் அண்ட் இந்த பங்களாதேஷ் சீரிஸ்ல 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு ஹி வாஸ் அனௌன்ஸ்ட். த மொமெண்ட் அவர் டீம்ல அனௌன்ஸ் பண்ண உடனே ஐசிசி செட் ஆன் த டிமெரிட் பாயிண்ட் அப்ளைஸ். ஸோ யூ ஆர் நோ பேண்ட் ஃபார் தோஸ் 2 டெஸ்ட் மேட்சஸ். ஸோ யூ கான்ட் பிளே. ஸோ தட் ஹி இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் தி இஸ் அவைலபிள் ஃபார் த வேர்ல்ட் கப். ஸோ இப்போ அவர் டெஸ்ட் மேட்ச்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கறனால ஹி வில் பி இன் பங்களாதேஷ். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பி அவைலபிள் ஃபார் திஸ் கேம் எசென்ஷியலி. ஸோ ஸோ ஐ திங்க் வி வில் ப்ராபப்லி நம்ம வந்து உங்க டீமோட தான் வந்து லைக் அந்த 12 தான் வில் ப்ராபப்லி பி தி ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கேம். அந்த 12 தான் வந்து வில் ம். மோஸ்ட் லைக்லி பி தி ஒன் யூ நோ நானும் எதிர்பார்க்கிறது நீங்க சொல்ற மாரி தான். ஸோ இதான் இந்த மாரி பிளெஸ்ஸிங் இன் வந்து டிஸ்கைஸா கூட இருக்கலாம் இது ஆக்சுவலி. ஆம். ஆமா. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரைட் பிளேயர் கிளென் பிலிப்ஸ் இல்ல. ஆ அண்ட் மார்க்கோ யான்சன் இல்ல. பட் ஐ திங்க் அது கொஞ்சம் பேலன்ஸ் கொண்டு வரும்னு தோணுது. அப்ப ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேர் 11 சேம்ன்னு சொல்லலாங்களா? ஒரு ப்ராமினன்ட் பிளேயர் அனதர் மிஸ் ஆறது வந்து இங்க ஷாபாஸ் அஹ்மத் ஆக்சுவலி. அதான் நம்ம மிரர் இமேஜ்ன்னு சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தருக்கு. வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஷாபாஸ் அஹ்மத். ஆ பட் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் கொண்டு வர சான்ஸ் இருக்குங்களா? இல்ல ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் வாஷி வில் கெட் தி ஃபர்ஸ்ட் இதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன் யா. டெர்ம்ஸ் ஆஃப் வாஷிங்டன் தட். சுந்தர்லாம் ரிப்ளேஸ் பண்ண மாட்டாரு கண்டிப்பா. ஓகே. KKR 11க்கு போயிடலாம். அதுக்கப்புறம் குயிக்கா எனக்கு உங்கள்ட்ட மேட்ச் அப் பத்தியும் கேட்கணும். ஸோ KKR 11 இங்கேயும் எனக்கு தெரிஞ்சு நம்மளது கொஞ்சம் ஒபினியன் வேரி ஆச்சு. நம்ம பிரிவ்யூ பண்ணும்போது. ஆ நீங்க சொல்லுங்க முதல்ல உங்களது. இன்னமும் ஐ அந்த திங்க் கேஎஸ் நம்ம பரத்ல தான் நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஒண்ணு என்னன்னா வந்து அதாவது அன்லெஸ் ஃபில் சால்ட் கீப்ஸ் விக்கெட். அப்போ வந்து நீங்க சொல்ற மாரி வந்து நான் ஆ பால் ஐ மீன் ஆப்வியஸ்லி நீங்க வந்து குர்பாஸ் கேன் கீப் விக்கெட் அப்படின்றத சுனில் நாராயண் கொண்டு வந்திருக்கீங்க. என்னோட இதுல இருந்து சுனில் நாராயண் இஸ் நாட் தேர். ஸோ தட் மேபி வந்து ஒரு இல்ல என்னோடது ஐ ஹேவ் 4 ஃபாரினர்ஸ். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டார் அப்படின்னா வந்து மனிஷ் பாண்டே இருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். இஃப் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் அவைலபிள் ஹி வில் ப்ராபப்லி மூவ் அப் டூ நம்பர் 3 நிதிஷ் ராணா வந்து 4த்ல போவாரு. ஸோ ம். என்ன பொறுத்தவரைக்கும் ஃபில் சால்ட்க்கு தே நீட் டூ கிவ் ஹிம் தி என்டையர் ரன். பட் அகைன் எய்தர் வேஸ் ஐ டோன்ட் திங்க் வில் பி a பிக் சர்ப்ரைஸ் இஃப் தே கோ வித் குர்பாஸ் ஆஸ் அ ம். விக்கெட் கீப்பர் அப்படின்னா சுனில் நாராயண் கல்கத்தால வந்து அகைன் இட் கம்ஸ் டவுன் டு நம்ம சொல்ற மாரி வந்து பிட்ச் வந்து அவங்க எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இல்ல சுனில் நாராயண். நீங்க கௌதம் கம்பீர் மென்டார் பண்ற டீம்ல சுனில் நாராயண் இருக்க மாட்டார்ன்னு நீங்க வந்து அத ஸ்பெகுலேட் பண்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. மோர் தென் அது வந்து எனக்கு வந்து ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் தட் அதாவது பழைய சுனில் நாராயண் இப்ப போனாலே இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாரி அவர அப்படியே மாத்தி வந்து திடீர்னு அவர வந்து பின்ச் ஹிட்டரா வந்து ஓப்பனிங் பண்ணாங்க பேட்டிங்ல. இட்ஸ் லைக் த பவுலிங் பட் ஒரு என்ன சொல்றது? அதாவது ஒரு ஸ்பாட் வேஸ்ட் பண்றாரோ! அப்படின்னு எனக்கு எனக்கு தோன்றுது. எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து ஆஃப் கோர்ஸ் 2012 சுனில் நாராயண் கிடையாது இது. ஆனா, யாஹ்! மேபி ஈவன் திஸ் 50% ஆஃப் தட் ஒரிஜினல் சுனில் நாராயண் இஸ் ஸ்டில் பெட்டர் தேன் எனக்கு தெரிஞ்சு மத்த யூ நோ குவாலிட்டி வந்து அவரது இன்னும் ரொம்ப ஓரளவு அந்த கல்கட்டா பிட்ச்ல வந்து அ அவர் இன்னும் அந்த இதுல அவர் ஸ்டாக்ல போடலாம். நீங்க காசு கண்டிப்பா. ரிட்டர்ன்ஸ் நான் வந்து குடுத்துருவாரு. 4 அதான். ஓவர்ல 30, யாஹ்! 32 ரன்னு கேண்டிடேட் தான் அவரு. அந்த பிட்ச்ல. நீங்க கரெக்ட்டான சமயத்துல பவுலிங் பண்ணீங்கன்னா, இப்போ எஸ்பெஷலி இப்போ டேவிட் வார்னர் அந்த மாரி ஆளுங்க ஐ ஐ ஃபீல் லைக் அவருக்கு அவர நம்பர் நல்லா தெரியும். ஆனா அந்த மாரி பிளேயர்ஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, ஆ சொல்ல முடியாது. ஹி ஹாஸ் அந்த மிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் இருக்கு அவருக்கு இன்னும். அந்த கைட்லாம். ஸோ அவரு எனக்கு தெரிஞ்சு இருப்பாரு. என்னோட லெவல்ல நான் வந்து குர்பாஸ வந்து கண்டிப்பா எடுத்திருக்கேன் நான். வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் அண்ட் மிச்சதெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம மிடில் ஆர்டர் சேமா தான் இருக்கு. சுனில் நாராயண் கம்ஸ் இன் ஆஸ் அ ஃப்ளோட்டர். ஏன்னா, அந்த பின்ச் ஹிட்டரா கூட யூஸ் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மிச்ச ஆல்மோஸ்ட் டீம் சேமா இருக்கு. இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, நான் சுயஷ் சர்மா எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட டெம்ப்ளேட் 3 ஸ்பின்னர வச்சு அவங்க ஸ்ட்ராங்கிள் பண்ணுவாங்கன்னு.
ஓகே. நம்ப அதுதான் வந்து வாஸ் ஜஸ்ட் ஒரே ஒரே ஒரு குயிக் கொஸ்டின் அது மட்டும் தான் ம். எனக்கு. அதாவது வந்து சுயஷ் சர்மா இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவரும் லெக் ஸ்பின்னர், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆல்சோ சுனில் நாராயண் 3 பேருமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்க ஸ்டைல் அது. மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னா நீங்க சிமிலர் அவங்கள ஸ்டைல் பவுலர். ஆஃப் ஸ்பின்னராவும் கவுண்ட் பண்ணலாம். லெக் ஸ்பின்னராவும் கவுண்ட் பண்ணலாம். கேரம் பாலும் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் அது மிஸ்ட்ரி ஆ ஸ்பின்ங்கிறது. மக்களுக்கும் ஸோ தெரியாது, ஓகே. அவங்களுக்கும் தெரியாது. அப்பப்ப பேட்ஸ்மேன் தெரிஞ்சுடுது ஆனா இப்போலாம். அம் ஓகே. பட் ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின். இது நம்ம எதிர்பார்த்த மாரி தான். இந்த மேட்ச் வந்து அதனால தான் முதல்ல இதுல ஆரம்பிச்சேன். ஏன்னா, இதுல கொஞ்சம் நம்ம நெறைய நேரம் பேசுவோம்னு தெரியும். ஆம் ஆண்ட்ரே ரசல். நீங்க ஆல்ரெடி சொல்ட்டீங்க. ஹி இஸ் நாட் த சேம் ஓல்ட் ஆண்ட்ரே ரசல்ன்னு. இன்ஃபாக்ட் நீங்க நம்ம பியூட்டி லூட்டி செக்மென்ட் ஒண்ணு நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரிவியூஸ்ல நீங்க போய் பாருங்க அத. அதுல வந்து நீங்க வந்து ஆண்ட்ரே ரசல நீங்க லூட்டில வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா. ஆம் அது ஓகே. ஆனாலுமே ஐ திங்க் அவரோட ஏரியால ஆர்க்ல போட்டா இன்னிக்கும் அவர் வந்து 10 பால்ல 25 ரன் அடிச்சு கேம சேஞ்ச் பண்ற ஆளு தான் அவரு. எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க எஸ்ஆர்எச்? உம்ரான் மலிக் தானுங்களா? ஆமா. உம்ரான் மலிக் பேஸ் பாலிங் அட் ஹிஸ் பாடி. யாஹ்! பேஸ், பவுலிங் அட் ஹிஸ் பாடி. அதுதான். அம் ஏன்னா வந்து ஐ மீன் இஃப் கேன் தே யூஸ் பேட் கமின்ஸ் மயங்க் கூட இருக்காரு மார்க்கண்ட் இந்த தடவ. எல்லாம் பேட் கமின்ஸ் வேற இருக்காங்கல்ல. ஐ திங்க் அந்த 2 வந்து வில் ப்ராபப்லி பி they'll aim at him and again நம்ம ம். வந்து comes back to where does Andre Russell come in and the top 4 or 5 அ it's ஐ more டோன்ட் திங்க் likely to அது be டெத் மேட்டர் தான். ஆகும்னு தெரியாது. ஆண்ட்ரே ரசல் வந்து 14 ஓவருக்கு அப்புறம் தான் வருவாரு அவரு. அந்த கடைசி 24, 30 பால் இருக்கும்போது தான் அவரு வருவாரு. ஸோ இட்ஸ் மோர் அபவுட் டைமிங் தென் விக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட். ஆம். ஓகே. ஐ திங்க் ஸோ என்ன பிரிடிக்ஷன் என்ன உங்களுது? கேகேஆரா? Uh, எஸ்ஆர்எச்சா? it's a tough one. இது because it's at home, I think I will go with Kolkata. KKR. ஓகே. எனக்கு என்னமோ ஹசரங்கா இல்லாதது, இவங்களோட பேலன்ஸ் கொஞ்சம் அமையற மாரி இருக்கு எனக்கு. ஐ வில் கோ வித் எஸ்ஆர்எச். எமோஷனலா சொல்லல நான். நீங்க சிஎஸ்கே சொல்ற மாரி, அந்த மாரி சொல்லல நான். இத நான் உண்மையாவே நான் சொல்றேன். இது வந்து கொஞ்சம் அ எஸ்ஆர்எச்‌க்கு வந்து இங்க சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது இப்போ. Okay. The only ஓகே. thing நான் என்ன சொல்லுவேன்னா வந்து on a head to head they have played 25 matches. It's in favor of uh, 16-9 to Kolkata. இது வந்து இதுல ஹெட் டூ ஹெட் இதெல்லாம் 3 எல்லா வருஷம் டீம் மாறுறது. கோச்சே வருஷம் வருஷம் மாறுறாங்க. எங்க ஆளுங்க எங்களுக்கு ஆ, கேப்டனே மாறுறாங்க. ஆ. அதனால அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு வருஷம் வருஷம் மாறுது. KKR is more like there is a nucleus, there is a ஸ்டெபிலிட்டி. core team இருக்காங்க. ம். பாப்போம். இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட். ஆம் பஞ்சாப் கிங்ஸ். கிங்ஸ் 11 பஞ்சாப் இல்ல. இது பஞ்சாப் கிங்ஸ். அ அண்ட் டெல்லி கேப்பிட்டல்ஸ். இது என்னங்க இது டைரக்ட்டா நான் நேரா புட்டு புட்டுன்னு வச்சுட்டுமா? முதல்லயே ஓப்பனிங் ரிமார்க்லயே. அ இது வந்து யாரு பாட்டம் ஆஃப் த டேபிள் பினிஷ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு மேட்ச்சா, பேசிக்கலி இப்படி கூட சொல்லலாம். எந்த டீம் தோக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா, எந்த இதுலயுமே நீங்க எக்ஸ்பெர்ட்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் பேலன்ஸ் கூட பார்க்கும்போது, டெப்த் கம்மியா இருக்கிற 2 டீம்ல இது 2ம் ஃபீச்சர் ஆகுது. அதனால எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மஸ்ட் வின் மேட்ச் அப்படின்னு தோணுது எனக்கு. I think it's too early to say it's a must win match. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே. I don't think first match will probably be a must win match. எனக்கு என்ன தோன்றதுன்னா வந்து இதுல வந்து மோர் ஆஃப் திஸ் இது வந்து ரிஷப் பந்தோட ரிட்டர்ன். ஸோ அதனால வந்து டெல்லிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஊக்கம் they will have more of that adrenaline going on. I mean, Rishabh Pant himself. So whether obviously they have Kuldeep Yadav as well. Um, அந்த இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் whether ம். as a prediction straight away if you look at it, நான் வந்து I will probably go with Delhi is what. இது வந்து ஆக்சுவலி எங்க பஞ்சாப் தானே இந்த மேட்ச். இது பஞ்சாப்ல அங்க ஹோம் கிரவுண்ட் நடக்குது. ஆனா அந்த புது கிரவுண்ட் ஒண்ணு மல்லான்பூர்ன்னு எக்ஸாக்ட்லி. கிரவுண்ட் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க. அங்க நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்க்கே தெரியாது இது என்ன என்ன பண்ண போறதுன்னு. அதுதான் ஆ சொல்ல வந்தேன். ஸோ பஞ்சாப்க்கே தெரியாது. என்ன அதனால மாரி வந்து அந்த இதெல்லாம் இருக்கு. பட் ஐ எம் மோர் இன்ட்ரஸ்டட். ஐ மீன் இந்த மேட்ச்ல ரியலிஸ்டிக்லி வந்து ரிசல்ட்டுகளோட வந்து ரிஷப் பந்த் தான் பார்க்கறது தான் நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரிஷப் பந்த் வந்து ரிட்டர்ன்
both as a batsman and whether wicket keeping பண்றாரா அவரு? இல்ல there is a few options there from a wicket keeping perspective. அவரோ, இல்ல ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸா, இல்ல குமார் க்ஷக்ராவா, யார் பண்றாங்க விக்கெட் கீப்பிங் ம். அப்படின்றது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தேர் இஸ் a few அம் ம். காம்பினேஷன்ஸ் ஸ்டஃப். ஓகே. அவங்க வந்து அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். சரி டீம்ஸ்ல இறங்கிடலாம் நம்ப. ஸோ இப்போ டெல்லி டிசி பேசிட்டு இருக்கோம். டிசிய நம்ம ஜஸ்ட் அப்படியே கன்டின்யூ பண்ணிடலாம். அவங்களது எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 3, டாப் 4 ரிஷப் பந்த் இஸ் ஹோல்டிங் அ பேட் ஆஃப்டர் 1 இயர்ங்க அவரு. ஸோ அது என்னைக்குமே அது ம். சொல்ல முடியாது. அவர் அடிச்சா ஓகே கிரேட் எல்லாம் அந்த ஃபேன் காலா எல்லாம் இருக்கு. ரொம்ப ஹேப்பி எல்லாரும். அவரு அதுவும் அந்த கார் கிராஷ் அந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் எல்லாம் பீதியில தான் இருந்தாங்க நெறைய ஃபேன்ஸ்லாம். என்ன ஆச்சுன்னு. பட் அவரு திரும்பி வந்தது ரொம்ப பெரிய மிராக்கிள். ஆனாலுமே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 3 பாருங்க. உங் நம்ப ஐ திங்க் நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் சேம் 11 தான் போட்டுருக்கோம். அதனால தான் சேம் 11, 12 போட்டுருக்கோம். அதனால தான் ஸ்க்ரீன்ல ஒண்ணு தான் இருக்கு. பட் நீங்க பார்த்தீங்கன்னா, டாப் 3க்கு கீழ யாருங்க இவங்கலாம்? குமார் குஷாக்ரா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு. புதுசா ஜார்க்கண்ட்லேருந்து அதான் நம்ம விக்கெட் கீப்பர்ஸ் அப்படியே புரொடியூஸ் ஆயிண்டே வராங்க. அந்த மாரி இவரு அடுத்த அசெம்பிளி லைன்ல அடுத்ததுன்னு. ஆனா, ஓகே இதெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இன்னும் ப்ரூவன்னா யாருமே இல்ல. நேரா பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் தான். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒண்ணுமே இல்ல. ஸோ கிறிஸ்டன் லிட்டரலி ஸ்டப்ஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு பஞ்சாப் டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன்னா, டாப் 3 அதுக்கப்புறம் அங்க கீழ அக்ஷர் பட்டேல் பின்ச் ஹிட்டர். நடுவுல ஒண்ணுமே இல்ல. மிடில் ஓவர்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தோம்னா அவ்வளோதான். அ உங்களுக்கு தோணல பஞ்சாப் வல்னரபிளா சொல்றீங்களா? இருக்கும்னு? இல்ல, இல்ல. ஜிதேஷ் மிடில் சர்மா, ஆர்டர். லியம் லிவிங்ஸ்டோன். இன்ஃபாக்ட் வந்து இல்ல நான் இந்த டிசியோட மிடில் ஆர்டர் சொல்றேன். டிசியோட மிடில் ஆர்டர் உங்களுக்கு ஃப்ரெஜைலா படலீங்களா? மிடில் டிசிஓ வந்து டாப் 4 ஓகே. ஐ திங்க் இல்ல ட்ரிஸ்டன் அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் தேர்ஸ் அ இஸ் பிக் வெரி குட். ஃபால். இஃப் தே பிளே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இஸ் வெரி குட். ஐ மீன் மும்பை வாங்கிட்டு பெஞ்ச்ல உட்கார வச்சிருந்தாரு அவர. நம் அ இந்த அதான் சொல்லிட்டு ஃபேன் இருக்கேன். அவர் பர்த்தியும் போட்ட கூடாதுன்னு. அன்ப்ரூவன் குவான்டிட்டீஸ்ல இவங்க பட் எல்லாருமே. இல்ல. ஐ திங்க் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அன்ப்ரூவன் குவான்டிட்டின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலி வந்து மத்த இதுக்கு விளையாடி இருக்கிறதுல வந்து ஹி இஸ் ப்ராபப்லி லைக் தி ஆட் கேம் ஹி இஸ் பெர்ஃபார்ம்ட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ அகைன் தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ஃபேக்ட் லைக் வெதர் ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ் விளையாடுறாரான்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் குட் வெல் பி ஃப்ரேசர் மக்காக் வந்து இப்ப தான் வந்திருக்காரு அஸ் எ ரீப்ளேஸ்மென்ட். ஸோ ஸோ யா அதான் சொல்ல வரேன். அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா, நம்ம வந்து ஸ்லாஷ் போட்டு கூட அவர் பேர போட்டுருக்க மாட்டோம் நம்ப. அவர் பேர நம்ம ஆமாமா. கண்டிப்பா அங்க போட்டிருப்போம். ஆ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஒரு கேப்பிங் ஹோல். டிசி வந்து இந்த மேட்ச ஜெயிக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு தே நீட் டூ போல் ரியலி வெல். அவங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா கொஞ்சம் கம்மி பிரஷர்ல விளையாடுவாங்க. என்ன ஸ்கோர் போடுறாங்களோ, பவுலிங் நல்லா கொஞ்சம் கன்னா இருக்கு அவங்களது. அன்ரெக் நோக்கியா, குல்தீப் யாதவ் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் இப்போ 2.0 கலீல் அஹ்மதா இருக்கட்டும், எல்லாம் செம்மையா இருக்கு அவங்களது பவுலிங் வந்து. ஆ இது பஞ்சாப். ஷிகர் தவன் கேப்டன் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே ஜிதேஷ் சர்மா நல்ல ஃபைண்ட். பட் இங்கேயும் கொஞ்சம் வந்து பேர் இருக்கு. ஆனா, பேர் மட்டும் சம்பாதிச்சா போதுமாப்பா? நீ தாக்க வைக்கிறதுக்கு நீங்க அத டெலிவரும் பண்ணியே ஆகணும் இல்லீங்களா? ஸோ ஜானி பெயர்ஸ்டோ பொட்டன்ஷியல் அதான் அந்த சன்ரைசர்ஸ் ஜானி ஆ பெயர்ஸ்டோவ நம்ம இன்னும் பார்க்கல. வார்னரோ, ஜானி பெயர்ஸ்டோவோ அவங்க என்ன வயலன்ட்டா விளையாடியிருந்தாங்க அப்போ ஓப்பனிங்ல. ம். அந்த ஜானி பெயர்ஸ்டோ இன்னும் அந்த விஸ்வரூபத்த இன்னும் காமிக்கல இங்க. ரைலி ரூசோ 8,00,00,000 போட்டு எடுத்திருக்காங்க. ப்ராபப்லி ஃபார் அ ரீசன். ஆ அதர்வா டைடே நீங்க நெறையா சொல்லியிருக்கீங்க. நானும் பார்த்தேன். அவரோட ஆக்சுவலி 150ல அடிக்கிறாரு ஸ்ட்ரைக் ரேட்ல அவரு. ஜிதேஷ் சர்மா இஸ் ஃபைன். லியம் லிவிங்ஸ்டன் அகைன் அவர் அந்த 100 ஃபார்ம இங்க இன்னும் ஃபுல்லா காமிக்கல. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நடுவுல காமிச்சாரு. பட் அவ்வளோதான். இங்க பஞ்சாப்க்கு இன்னும் காமிக்கல. ஸோ அகைன் கொஞ்சம் அந்த சாலிட் ப்ரூவன் அது இல்ல. ஆனா பொட்டன்ஷியல் இருக்கு. இங்க கொஞ்சம் இது அதிகமா வந்து என்ன இருக்கு பொட்டன்ஷியல். சொல்றது? பஞ்சாப் வந்து இல்ல, யார் எப்படி வேணா போங்கப்பா. நாங்க வந்து ஜாலியா இருந்துட்டு போறோம். அதாவது வந்து பெயிண்டிங் எ டிபிக்கல் ஸ்டீரியோடிபிக்கல் லைக் பஞ்சாபி அப்படின்ற மாரி வந்து எப்படியாவது போகட்டும் வந்துட்டு ஐபிஎல் வந்து மயிராது. நாங்க பாட்டுக்கு ஜாலியா வந்து விளையாட்டு போறோம் அவ்வளோன்ற மாரி தான். இல்ல பஞ்சாபிஸ் ஜெனரலி தே ஹேவ் அ வெரி சில் ஆட்டிட்யூடுங்க அவங்க கரெக்ட் தான். அதான். சில் ஏன்னா அண்ட் நான் ஃபன் வாழ்ந்திருக்கேன் ஆட்டிட்யூட் நான் அந்த மாரி பஞ்சாப்ல. தான் அது. 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு 9 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் நாங்க பஞ்சாப்ல தான் இருந்தோம். ஜலந்தர், லுதியானாலாம். எப்போதுமே ஜாலியா இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனா டீம் ஆட்டிட்யூட்ல இவ்ளோ ஜாலியா இருக்கிறது, ஜாலியா இருந்தா நீ காலிப்பா நீ அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியல அது. அது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட்
ஓவரால் ஆனா பொட்டன்ஷியல் இருக்குங்க. இங்க எனக்கு வந்து கம்பேர்ட் டூ டெல்லி டீம், நான் வந்து இந்த மேட்ச்ல வந்து நான் பேக் பண்ணறது வந்து நான் பஞ்சாப் டீம தான் நான் பேக் பண்ணுவேன். ஏன்னா, ஓவரால் பாலிங், பேட்டிங் 2மே வந்து ஓரளவு பேலன்ஸ், ஓரளவு கவர்டா இருக்காங்க. கிளேரிங்கா நம்ப 2 பேர் 12ல மிஸ் ஆறது எனக்கு தெரிஞ்சு நம்ப செமையா ட்ரோல் பண்ண போறாங்க. ஏன்னா, சாம் கரனே இல்ல. 18,00,00,000 18,50,00,000 போட்டு என்ன வாலிப பையன நல்லா 36,00,00,000 போட்டு குடுத்துருக்காங்க. ஏன்னா 2வது சீசன் இல்லீங்களா இது இப்போ. அவர் இல்ல. ஐ மீன் அ ந அது ஒரு பெரிய ஹோல் அது. அங்க அது ஐ திங்க் நம்ம மென்ஷனே பண்ணணும்னு நெனைக்கிறேன் இத. அ எங்க போஸ்ட் ரீப்ளேஸ் புரொடக்ஷன்ல. பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் லியம் லிவிங்ஸ்டன் தான் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல ககிசோ ரபாடா. லியம் இல்ல லிவிங்ஸ்டன் ரைலி ரீப்ளேஸ் ரூசோ. பண்ணீங்கன்னா, எவரிபடி மூவ்ஸ் அப் அண்ட் சாம் கரன் ப்ராபப்லி கம்ஸ் இன் அட் 8. ஹர்ப்ரீத் பிரார் 6 ம். போவாரு. ஹர்ஷல் பட்டேல் அட் 7 அண்ட் தென் ஹி பிளேஸ் அட் 8. பட் இட் அதுதான். ஜஸ்ட் ஃபீல்ஸ் இட்ஸ் வெரி ஹை. இவங்க எல்லாருக்குமே ஆமா. அவ்ளோ மேல போறது. ஆமா. ஆ சாம் கரன் தான் 6ல விளையாடியாகணும் அப்படி பார்த்தீங்கன்னா. ஆ ம். அ பார்க்கலாம். அது என்ன நடக்குதுன்னு அப்ப பார்க்கலாம். ஆ சோ உங்க பிரெடிக்ஷன் சரி. என்ன? இதுல. அதான். இவங்க வந்து அதேதான் 16 அப்பீஸ் தே ஆர் லைக் தே பிளேட் 32 கேம்ஸ் அண்ட் இட்ஸ் 16 அப்பீஸ். அவங்க 2 பேரும் வந்து 16, 16 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இவங்கள பிரிக்க முடியாது அப்படின்ற மாரி தான் இருக்கு. சொல்லுங்க இந்த 16 நான் வயதில்லைல யாரு? இல்ல சூப்பர் ஓவர். என்னங்க இது? ஓகே. சொல்ல முடியாது ஆக்சுவலி. ஏன்னா, போத் த டீம்ஸ் மே ஃபீல் அண்டர் பிரஷர். அந்த ஒரு இது இருக்கு. இந்த சீசனோட எனக்கு என்னமோ தெரியல. இது எனக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கான்னு. ஜெனரலி ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒண்ணு இருக்கும். ஆனா, இந்த இந்த பிரிவியூஸ் மேபி நம்ப ரொம்ப சீக்கிரமா நம்ம இறங்கிட்டோம். இந்த பிரிவியூஸ் இதுல ரொம்ப டீப்பா இறங்கிட்டோம். அதனால இருக்கலாம். பட் அந்த பாஸ்ட்டோட கோஸ்ட் வந்து நம்மள ஹாண்ட் பண்ற மாரி தான் இருக்கு கொஞ்சம். ரைட்? இவங்களலாம். ஸோ ஒரு பிரஷர்ல தான் இறங்குவாங்கன்னு தோணுது இந்த 2 டீம்ஸுமே. பார்ப்போம். ஐ பட் திங்க் அங்க தான் ஐ நான் திங்க் லீடர்ஷிப் சூப்பர் டீம் ஆல்சோ ஓவர்ன்னு இருக்கு. சொன்னேனே தவிர, நான் ஆரம்பத்துல லைக் நம்ம இத பத்தி பேச ஆரம்பிச்சப்பவே சொன்னேன். என்னோட பிரெடிக்ஷன் வுட் ஹேவ் பீன் வாஸ் டெல்லி. ஸோ நான் எனக்கு வந்து டெல்லி வந்து எதுக்காக அப்டின்னா வந்து ஐ அம் ஆல்மோஸ்ட் திங்கிங் மோர் லைக் இட்ஸ் ரிஷப் பந்த் ஃபேக்டர் அண்ட் வெதர் எல்லாருமே வந்து ஒரு ரிஷப் பந்த்க்காக விளையாடுறது ஆர் தட் அட்ரினலின் புஷ் வில் ஜஸ்ட் சீ தெம் ஓவர் இந்த இந்த அட்லீஸ்ட் த வெரி ஃபர்ஸ்ட் கேம் அப்டின்றது ஒரு ஒரு ஜஸ்ட் அது ஒரு ஃபேக்டர் அப்டின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா, இஃப் ஒ ஒரு இது இருக்கு. நீங்க சொன்னது. ஒரு டவரிங் பெர்சனாலிட்டீஸ் இருக்காங்க. ரிக்கி பாண்டிங், டேவிட் வார்னர், ரிஷப் பந்த். 3 டவரிங் பெர்சனாலிட்டீஸ் இருக்காங்க. அண்ட் மிச்சல் மார்ஷ் ஹிம்செல்ஃப் இஸ் ஆக்சுவலி அவர் தான் இப்போ நெக்ஸ்ட் இன் லைன் கேப்டன் ஃபார் ஆஸ்திரேலியா. யாஹ் T20. பேட் கமின்ஸ் கிடையாது. ஸோ சொல்ல முடியாது. இந்த பெர்சனாலிட்டீஸ் சுத்தி அந்த கிராவிடேட் பண்ணுவாங்க. அந்த மாரி பெர்சனாலிட்டீஸ் இல்ல இங்க அண்ட் பஞ்சாப்ல. அண்ட் ஓகே. எஸ்பெஷலி வந்து என்ன சொல்றது? தேர் இஸ் ஆல்சோ த ஃபேக்டர் லைக் Kuldeep Yadav has gone ahead of Akshar Patel in the test team. Kuldeep Yadav is coming with very good form in the test team. So கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கும். அக்ஷர் பட்டேலுக்கு வந்து he will want to prove a point and to get on the plane for the T20 World Cup. So அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து எனக்கு ஆனா ஐ கான்ட் see லைக் ஐ மீன் இந்தியன் பிளேயர்ஸ்ல சொல்றேன் நான். ஆன் தி பஞ்சாப் சைடு வந்து அந்த மாரி எனக்கு யாருமே தெரியல. லைக் அந்த ஊக்கத்தோட ஐ மீன் விளையாடுற மாரி. ஆமா. ஹர்ஷ்தீப் சிங், வித்வத் கவேரப்பா கேன். பட் ஐ திங்க் ஹர்ஷ்தீப் சிங் ப்ராபப்ளி கண்டிப்பா போவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த இதுல ஓகே ஒரே ஒரு தட்ஸ் ஊக்கம் மை இருக்குங்க. இத நம்ம அடுத்த டீம் போறதுக்கு முன்னாடி சொல்லிர்றேன். இதுதான் லாஸ்ட் சீசன் பிஃபோர் த நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் கரெக்ட்டுங்களா? ஆமா, ஆ ஆமா. அந்த ஊக்கம் போறாதுங்களா? இந்த அது சீசன்ல. இருக்கவே இருக்கு. கண்டிப்பா. அது எல்லாருக்குமே இருக்கும். ஆமா. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்ஆர், எல்எஸ்ஜி ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். நான் பயங்கரமா கரைச்சு இழுத்தேன் நான் லாஸ்ட் பிரிவியூல. கேஎல் ராகுல் வந்து ராமராஜன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய கரகாட்டக்காரனோட போறாரு கம்பேர் அவரு பண்ணி உங்கள. என்னங்க? அவரு உங்கள வச்சு செய்ய போறாருன்னேன். நம்பர் ஆமாமா. 4ல அவரு வந்துட்டு. பார்க்கலாம். என்ன ராங்கா ப்ரூவ் பண்ணா ஐ வில் பி ஹேப்பி தான். ஆ பட் ஓவர்வெல்மிங் ஃபேவரைட்ஸ்ங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச்ல. நீங்க என்ன அ நினைக்கிறீங்க? ஐ ஐ ஐ வுட் சே சோ. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வெரி குட். ஐ மீன் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங். தே அதாவது வந்து எப்படி வந்து அவங்க டீம பேலன்ஸ் பண்றாங்கன்றத பொறுத்து. பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இது வந்து டெஃபினெட்லி லைக் ஐ வுட் சே ஃபேவரைட்ஸ். என்ன ஆமா. கண்டிப்பா நான் அதான் சொல்லுவேன். ம். ஓகே. ஆம் நெற ஒரு தடவ இறங்கிடலாம். ஏன் அப்படி சொல்றோம்னு நம்ப. ஜஸ்ட் லிஸ்ட்ட பாருங்க. எஸ்எஸ்வி ஜெயஸ்வால், ஜாஸ் பட்லர். ஸோ இந்த 5 பேர படிக்கிறேன். நான் இந்த பிரிவியூலயும் நான் ஐ திங்க் சொன்ன மாரி ஞாபகம். யஷஸ்வி ஜெயஸ்வால், ஆ சஞ்சு சாம்சன்,
ஷிம்ரான் ஹெட்மாயர், த்ரூ ஜுரேல் 4 பேரும் டாப் 15, டாப் 10 ஸ்ட்ரைக் ரேட்ஸ் மினிமம் 150 ரன்ஸ் அடிச்சவங்கல 2023ல இவங்க ஃபீச்சர் பண்றாங்க. 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட். இதுல ஜாஸ் பட்லர் ஆக்சுவலி நான் எடுக்கல. நான் சொன்னது வெறும் யஷஸ்வி ஜெயஸ்வால், சஞ்சு சாம்சன், ஷிம்ரான் ஹெட்மாயர் அண்ட் த்ரூ ஜுரேல். இவங்க 4 பேர் மட்டும். ஸோ என்னைக்குமே நீங்க ஜாஸ் பட்லர் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். அவரு 40 பால் விளையாடினாருன்னா முடிஞ்சிடுச்சு மேட்ச். 5 பேட்ஸ்மேன்ங்க. ராக் சாலிட். அதுல இப்போ ராட்மன் பவல வேற கூட்டு வந்திருக்காங்க. இவர் தான் ஆ அதான் இவர் தான் அடுத்த ஷோபனா. அந்த மாரி அடுத்த ஆண்ட்ரூ ரசல் இவர் தான்னு சில பேர்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவர பவருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு டாப் ஆர்டர். எல்லாரும் இன்டர்நேஷனல் குவாலிட்டி பிளேயர்ஸ். அதே மாரி ஆனா அந்த பக்கம் இப்போ நீங்க நான் நான் இத வந்து எத கம்பேர் பண்ண போறேன்னா, லுக் அட் த பாலிங் லைனப் பாருங்க. இப்போ நீங்க அந்த பக்கம் எல்எஸ்ஜி இது. மோஷின் கான் ஓகே. ஷமார் ஜோசப் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர. நல்ல ம். பொட்டன்ஷியல் இருக்கு. 145, 146 போடும். அவர் ரொம்ப குரூஷியல்னு தோணுது. நவீன் உலக்கு பதிலா அவர கூட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த தரம். சிவம் மாவி வச்சு செஞ்சுருவாங்கன்னு தோணுது எனக்கு அவர. இந்த தரம் இவங்கல்லாம். ஆ ரவி பிஷ்னோய் ஓகே. ஐ திங்க் ஹி கேன் ஹோல்ட் ஹிஸ் கிரவுண்ட். பட் அதுக்கப்புறம் வேற யாரு? இவங்கல்லாம் ஓகே. மார்கஸ் ஸ்டாய்னிஸ், குருணால் பாண்டியா, தீபக் ஹூடாலாம் ஓகே. அந்த ஒரு 2 ஓவர், 3 ஓவர் இந்த பார்ட் டைமர்ஸ்க்கு வந்து இப்போ ஸ்கோப் இல்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மேஜர் டர்ன் அரவுண்ட் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர்ஸ் ரூல வந்து இம்மீடியேட்டா ஜம்ப் ஆனது வந்து இவங்க தான். ஆல் ரவுண்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத நிறுத்திட்டாங்க. அவங்க ஆல்ரெடி அஸ்வின் கிடைச்சது. அஸ்வின் அண்ட் யுஜ்வேந்திர சஹலோட ஸ்டீல் அவங்களுக்கு அந்த ஆக்ஷன்ல கிடைச்சது. இவங்களுக்கு வந்து செம்மையா யுட்டிலைஸ் பண்றாங்க. ஆ பட் அதான் 6 பேட்ஸ்மேன், 5 பாலர். அதுக்கு தவிர இம்பாக்ட் சப்லாம் இருக்கவே இருக்கு நமக்கு. எந்த பக்கம் வேணா நம்ம அப்படியே மாத்திக்கலாம்னு அத வச்சுக்கிறாங்க. யாஹ்! அண்ட் யூ லுக் அட் தட் பாலிங் லைனப். இந்த பக்கம் பேட்டிங் லைனப்ப பாருங்க. எல்எஸ்ஜி பாலிங் வெர்சஸ் ஆர்ஆர் பேட்டிங். ந நீங்க வந்து அந்த ஓப்பனிங்ல ஷமார் ஜோசப் ஏதாவது மிராக்கிள் பண்ணா தான் உண்டு. ஆமா. அண்ட் மேட்ச் வேற வந்து இங்க ஐ திங்க் ஜெய்ப்பூர்லயா? யப். அண்ட் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து QDK வந்து ஹஸ்ன்ட் பீன் இன் கிரேட் ஃபார்ம் குவின்டன் டி காக். தேவ்தத் படிக்கல் ஆப்வியஸ்லி வந்து ஹி வில் ஹேவ் அ டெஸ்ட் நல்லா போச்சு அப்படின்றதுனால ஹி வில் ப்ராபப்ளி பி இன் டெர்ம்ஸ் ஆஃப் ம். தட். பட் ஐ வுட் ப்ராபப்ளி எனக்கு வந்து இது வந்து அகைன் ஹெட் டு ஹெட் வந்து இவங்க 3 மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. வேர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹவ் ஒன் 2 டூ LSG வந்து 1 மேட்ச் தான். அம் இது எப்படி சொல்றது? ஓவர்வெல்மிங் ஃபேவரைட் ஃபார் மீ ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆமா. கண்டிப்பா வந்து ஓவர்வெல்மிங் ஃபேவரைட்ஸ். ஆ ஜஸ்ட் பிஃபோர் வி மூவ் ஆன் இப்போ வந்து கேஎல் ராகுல் அட் நம்பர் 4. ஆக்சுவலி இட் சவுண்ட்ஸ் பெட்டர். ஏன்னா ஓப்பனிங்ல வந்து ஹி பிளேட் த வொர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஆல் டைம் என்ன பொறுத்தவரைக்கும். லாஸ்ட் சீசன்ல. அந்த ஜிடியோட ஒரு மேட்ச் ஆஹா! என்னவா அது நான் இன்னும் எனக்கு நம்பவே முடியல. நானும் எங்க அப்பாவும் தான் உட்கார்ந்து பார்த்துருந்தோம் அந்த மேட்ச. என் என்னமோ அப்பா ஏதோ பேசியிருந்தாரு. ஏதோ சொல்லியிருந்தாரு. ஆனா, நாங்க 2 பேருமே அத ஒரு சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இது என்னடா இந்த மேட்ச் மொக்க மேட்ச்ன்னு நெனச்சோம். இது கேஎல் ராகுல்னாலேயே இது சீரியஸா போப்போறதுன்னு. ஜெயிக்க வேண்டிய மேட்ச எப்படி தோற்கடிக்கணும்னு அவர் தான் முடிவு கட்டி இறங்கினாரு அவரு. பட் எனிவே நம்பர் 4ல விளையாடுறாரு. ஐ திங்க் அந்த 4க்கான ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல ஓப்பனிங்ல யஷஸ்வி ஜெயஸ்வால் அதான் அவர் ஆப்போனன்ட். அவர் வந்ததுனால ஃபுல்லாவே அந்த கேட்ட மூடியாச்சு. ஸோ, அதனால ஐ திங்க் ஹி இஸ் ஐயிங் தட் மிடில் ஆர்டர் ஸ்பாட் ஃபார் அந்த விக்கெட் கீப்பிங் நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி பிரிவியூலயோ இதுல. ஆமா. ரிஷப் பந்த், த்ரூ ஜுரேல், கேஎல் ராகுல் எல்லாருமே ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கச்சக்க விக்கெட் கீப்பர்ஸ்ங்க ஆடிஷன் பண்றதுக்கு. சஞ்சு சாம்சன் பயங்கர காம்படிஷன். யாஹ்! அண்ட் இது இன்ஃபாக்ட் வந்து கேஎல் ராகுல் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பீன் கன்ஃபர்ம்ட் தட் இப்பவும் வந்து லைக் ஜஸ்டின் லேங்கர் வந்து சொல்லியிருக்காரு, ஹி இஸ் ரெடி டூ கோ அப்டின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ம். கேமுக்கு. ஸோ ஐ ஸ்டில் திங்க் அவர் வந்து டச் அண்ட் கோ தான் நெனைக்கிறேன். ஸ்டார்ட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு. ஆ ஐ திங்க் வி கேன் ப்ராபபிலி மூவ் ஆன் திஸ் ஓகே. ஒன் மேபி லைக் அதான். வி கேன் மூவ் ஆன் ஆமா. ஏன்னா நிக்லஸ் பூரன் கீப்பிங் பண்ணா கூட அவர் ஈசிலி பேட்டிங் பண்ணிக்கலாம் அவரு. ஆ பட் பாப்போம். சரி, அவர் ஒண்ணே அகைன் ஒண்ணு பிஃபோர் மூவ் ஆன் ம். பண்ணுவோம். ஒண்ணே ஒண்ணு வந்து ஐ திங்க் ரயான் பராக் ஆமா நம்ம டச் பண்ணல. பட் ஐ அம் ஹோப்பிங் லைக் திஸ் மைட் பி அ பிரேக் அவுட் சீசன் ஃபார் ஹிம் ம். அண்ட் லைக் ஃபார் ரியலி ராஜஸ்தான். அவரும் வந்து இஃப் ஹி கிக்ஸ் ஆஃப் ஃபார் ராஜஸ்தான் ராயல்னா அமேசிங் லைக் இஃப் யூ திங்க் த டாப் 8 கேன் பேட் வெல். அதுலயும் வந்து த டாப் 7 வில் பி லைக் ரியலி நீங்க ஆப்வியஸ்லி வந்து உங்க ஓவரால் ப்ரெடிக்ஷன்ல ஆர்ஆர் தான் சாம்பியன் சொல்லியிருக்கீங்க. ஸோ இஃப் ரயான் பராக் ஹாஸ் அ பிரேக் அவுட் சீசன் லைக் யஷஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் மாரினா தென் தே ஆர் ரியலி தே வில் பி த டீம் டு பீட்.
நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ஹங்கர் பத்தி. ஆமா கரெக்ட். அந்த ஹங்கர் வந்து இவரு வந்து அசாம்ல வந்து பாலிங் நெறையா போட்டிருக்காரு. விக்கெட்ஸ் ம். எடுத்திருக்காரு. பேட்டிங் பண்ணியிருக்காரு நல்லா. அண்ட் இன்னொன்னு நம்ம மறக்கவே கூடாது. இது எப்படி நான் எப்படி மூவ் ஆன் பண்ணேன்னு தெரியல. இத மென்ஷன் பண்ணாம. யுஜ்வேந்திர சஹல் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. கான்ட்ராக்ட்ல லிஸ்ட்ல இவர் இல்ல. ஒரு வேற லெவல்ல வெறித்தனத்துல வருவாரு இவரு. பாலிங் போட. ஸோ அதனால இது I know number சச் அ 7ல போட்டிருக்கீங்க. டேஞ்சரஸ் ஹங்ரி டீம்ங்க இது. Would be interesting if Rayan Parag actually gets moved up to 4. If they try him there, like, அது வந்து தெரியல. I mean, நம்ம 7ல ம். போட்டிருக்கோம். But would be interesting to see that. ம். Okay. மேசிவ் அப்செட்டா இருக்கும்னு தோணுது எனக்கு. இது லாஸ்ட் எல்எஸ்ஜி கேம் ஃபார் த ஜெயிச்சாங்கன்னா. வீக்கெண்ட் வந்து ம். லாஸ்ட் கேம் ஃபார் த வீக்கெண்ட் பார்க்கலாமா? லாஸ்ட் கேம் ஃபார் த வீக்கெண்ட். எஸ். ஓகே. ஏமாந்து போனவங்க, இது ஏமாத்தினவங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க மும்பை இண்டியன்ஸ் ஃபேனா இல்லன்னா ஓகே. என்ஜாய் அது பண்ணியிருப்பீங்க இந்த ஜோக்க நீங்க. பட் மும்பை இண்டியன்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஹார்திக் பாண்டியா பேசிடலாம். எதுக்கு நம்ப இக்னோர் பண்ணிட்டு இருக்கோம். ஷமி இல்ல ரொம்ப ஆமா. பெருசு. ஆனா ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க. இட் வில் அதாவது என்ன சொல்றது? ஸ்டார்ட் வித் ஒரு நீடில் அப்டின்னே சொல்லலாம்னு நெனைக்கிறேன். திஸ் வில் பி லைக் நெறைய வந்து உங்களுக்கு தேர் ஆர் சோ மெனி சப்ளாட்ஸ் இந்த இதுல. ஒன்னு பிக்கஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி ஹார்திக் பாண்டியாஸ் மூவ். ஹவ் டஸ் குஜராத் லுக் அட் தட். நம்ம டீம்ஸ் போறதுக்குள்ள ஜஸ்ட் சொல்றேன். அது ஒரு ஒரு சப்ளாட் இருக்கு. ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் அந்த சப்ளாட்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஸ்கை வில் ப்ராபப்லி நாட் பி அவைலபிள் நெனைக்கிறேன். ஹி இஸ் பொட்டன்ஷியலி இன்ஜர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேம். ஸோ அது இல்ல. தட் வில் பி ஒரு அவரு இல்லன்னா வந்து அதுக்கு பதிலா நேஹால் யார் வகேரா விளையாடுறாங்க? ஐ திங்க் நேஹால் வகேரா யாஹ்! விளையாடுவார்ன்னு நெனைக்கிறேன். நல்ல யாஹ்! ஸ்ட்ரைக் நேஹல் ரேட்ல வடேரா செம்மையா அடிச்சாரு அவரு ப்ராபப்லி லாஸ்ட் டைம் அவரு. சேம். ஆ ஓகே. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைட்டன்ஸோட டீம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு? இல்ல முதல்ல மும்பை டைட்டன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். சென்னை 28ன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க அவர. ஆ அவங்கள. ஸோ எல்லா பசங்கள வச்சு தான் அவங்க அப்படியே மழுப்பி மழுப்பி தான் ஏதாவது பண்ணியாகணும் அவங்க. ஆனா ஒரு மென்ஷன் பண்ணிடுறேன் நான். மும்பை இது. நீங்க சொன்னது கரெக்ட். அவங்க எனக்கு தெரிஞ்சு அதான் நான் பிரெடிக்ட் பண்ணது அவங்க ஃபைனல்ஸ் அ பொட்டன்ஷியல் இருக்கிற டீம். அது முதல் 2, 3 மேட்ச்ல தெரிய வந்துரும். ஏன்னா, அந்த கெமிஸ்ட்ரி உருவாகுமா? இல்லையா? ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ் இவங்கலாம் அந்த நியூ ஹார்திக் பாண்டியாக்கு கீழ விளையாடுறத வந்து அத ஏத்துண்டு இந்தியன் டீம்க்கு விளையாடுறது அது வேற அது. ஏன்னா, அது ஒரு வேற லெவல் பிரைட் அது. இங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா தேவைப்பட்டதுன்னா, அவர் ரிலீஸ் ஆறதுக்கு சான்ஸஸ் எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் தோன்றுது. அவர் வந்து மும்பைலேருந்து ரிலீஸ் கேட்க சான்ஸ் இருக்குன்னு. அவங்க அம்பானி ஃபேமிலிக்கு நெறையா அவங்க கனெக்ஷன் வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். ஆ பட் யூ நோ அது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி உருவாகும்? அதுதான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அது மட்டும் ஆனா கொஞ்சம் ஓரளவு 70, 80% அவங்க செட் ஆனா கூட, அவங்கள வந்து தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பின் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாரி தோணுது. பட் வேற லெவல் பேட்டிங் அவங்களது டாப் 7 அண்ட் பாலிங் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் ஃபிட் ஆனதுனால கன் ஆயிடுச்சு இப்போ. ஓகே. உங்க குஜராத்லேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. சொல்லுங்க. யாஹ்! எனக்கு வந்து நீங்க வந்து உங்க குஜராத் நான் பார்க்குறேன். லைக் சாஹா போட்டிருக்கீங்க. கேஎஸ் பரத் வந்து விளையாட மாட்டாரு அப்டின்றீங்க. ஆனா சாஹா மட்டும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் தட்ஸ் அன் இன்ட்ரஸ்டிங் டேக் ஃபார் மீ இன் த சென்ஸ் ஆஃப் லைக் சோ நான் ஆப்வியஸ்லி வந்து விக்கெட் கீப்பிங் வந்து நான் ராபின் மீன்ஸ் வந்து அவர் போயிருக்கேன். நீங்க வந்து சாஹா. அம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இல்ல என்ன அது ஏன்னா சொல்றது? இல்ல சாஹா வந்து பவர் பிளேல அவர அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. பவர் பிளே டெமாலிஷ் பண்ணிடுவாரு அவரு. சில இன்னிங்ஸ்லாம் தான் அவர் இது மாரி தான் அவரு நம்ம பார்த்திவ் பட்டேல் மாரின்னு வச்சுக்கோங்களேன். செமையா விளையாடிருவாரு. பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் அவர் ஸ்லோ டவுன் ஆயிடுவார். பட் ஹி இஸ் ஆல்சோ எ பெர்சன் ஹி வில் கெட் அவுட். அவரு ம். ஏரி ஷாட்ஸ் அடிச்சுட்டு அவரு அவுட் ஆனா அவுட் ஆயிடுவாரு அவரு. பட் அவர் என்னைக்குமே வந்து ஒரு வச்சு அத ரொம்ப நேரம் அத வந்து பிளேடு போட்டு விளையாடி அந்த மாரிலாம் கிடையாது. அண்ட் ஹி எண்ட்ஸ் அப் டெலிவரிங். ஏன்னா சுப்மன் கில் வந்து கொஞ்சம் அந்த நேக்கா அவர் அந்த கவர் டிரைவ்லாம் அடிச்சுட்டு, ஆன் டிரைவ் அடிச்சு நம்ம சும்மா அப்படியே பார்க்கிறவங்களுக்கு நல்லா போஸ்டர் ஷாட்ஸ்லாம் நல்லா குடுப்பாரு. சஹா ஜஸ்ட் கோஸ் ஆஃப். ஆ பேஸ சூப்பரா யூஸ் பண்ணுவாரு அந்த பவர் பிளேல. ஸோ ஐ ரிகார்ட் ஹிம் வெரி பட் ஹை. அ பார்க்கணும் ஆனா. இ எ யாஹ்! நான் ஐ மீன் ஆப்வியஸ்லி நீங்க சாய் சுதர்ஷன் யூ ஹேவ் காட் ஹிம் அட் நம்பர் 3 அண்ட் ஐ அம் திங்கிங் சாய் சுதர்ஷன் வில் ஓப்பன் லைக் தட்ஸ் ப்ராபப்லி வேர் ஹிஸ்
நமக்கு வந்து ஐ மீன் இன்ஃபாக்ட் நம்ம பெருசா வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்ல. லைக் தி ஒன்லி ஐ திங்க் கப்புள் ஆஃப் ராபின் மின்ஸ் தான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இன் தி சென்ஸ் ஆஃப் நீங்க வந்து அண்ட் அட் தி பாட்டம் அஸ்மத்துல்லா, ஒமர் பொட்டன்ஷியலி இஸ் லைக் தி டிஃபரன்ஸ். அத தவிர வந்து நம்ம ஐ திங்க் தி கிரக்ஸ் ஆஃப் தி டீம் இஸ் ப்ராபப்லி தி சேம் திங் அவ்வளோதான். ஆ ஐ திங்க் இவங்களோட மெயினே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லோவர் மிடில் ஆர்டர் தாங்க. ஓ சுப்மன் கில், அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் இருக்காரு. ஆக்சுவலி அவர் ரொம்ப நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். ஐ திங்க் இஸ் கோயிங் டூ ஹேவ் அ நீங்க சொன்ன மாரி இஸ் கோயிங் டூ ஹேவ் அ பிளாக் பஸ்டர் ஆஃப் அ சீசன்னு தோணுது. அந்த ஃபைனல்ஸ் ஓட கான்ஃபிடன்ஸ் வந்துரும் அவருக்கு. ஆனா மெயினா மில்லர், ஷாருக் கான், தெவாத்தியா. அண்ட் கிடைக்கிற 5, 6 பால்ல அவர் 4, 5 சிக்ஸ் அடிச்சுருவாரு நம்ம ராஷித் கான். ஐ திங்க் இந்த டேவிட் மில்லர் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப, 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 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போறான்னு தோணுது. ஹி இஸ் த ஒன் அவர் தான் அந்த க்ளூ இப்போ. ம். ஸோ அந்த பிரஷர் அவர சோக் பண்ணிட்டு அவர் எப்படி விளையாடுறார்ன்னு பார்க்கணும். எவ்ரி டைம் அவர் பிரஷர்ல மட்டும் விளையாடும்போது செம்மையா விளையாடுறாரு அவரு. அதான் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். டெலிவர் பண்ணிடுறாரு அவரு. ஆ பாலிங் வைஸ் ஷமி இல்லீங்க. ஆமா. ஷமி வந்து கிரிக் பஸ்ஸோட என்ன சொல்றது? ஒன் ஆஃப் தி பிரசன்டர்ஸ் ஆர் லைக் டிவில வந்து பிரசன்டர்ஸா இந்த வாட்டி YouTube ம். சேனல்ல வந்து ஹி இஸ் ப்ராபப்லி கோயிங் டூ பி டூயிங் தட் ஒன். இட்ஸ் அ ஆனா ஐ மீன் நல்லது. என்ன கேட்டா வந்து லைக் வென் வி ஆர் கோயிங் நல்லதுன்னு இல்ல. அவர் வந்து நல்லது இல்லன்னுவாரு. பட் லுக்கிங் அஹெட் லைக் பங்களாதேஷ் டெஸ்ட் அண்ட் ஆஸ்திரேலியா தி சீசன் அஹெட் அந்த வகையில வந்து இந்தியாவுக்கு வந்து ஹி நீட்ஸ் டூ பி லைக் ஃபுல்லி ஃபிட் அண்ட் கம் பேக். ஸோ ஹோப்ஃபுல்லி அது இது. ஆமா. நான் அ ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆமா. அஸ்மத்துல்லா உமர் சாய். ஜஸ்ட் ஒரே லைட்டா அவர டச் பண்ணிடணும் நம்ப. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹி மைட் பி த ஃபைண்ட் ஆஃப் த சீசன். ம். ன்னு தோணுது எனக்கு. 50,00,000த்துல அப்படியே அ தூக்கிட்டாங்க. அவர் ஒரு செம்ம பியூட்டியா இருக்க போறாரு அவரு. ஓகே. ஆ மும்பை. ஆ பிரெட்டி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்ல இல்லாட்டியும் நேஹல் வாதேரா வருவாரு. எல்லாரும் ஒரு ஸ்டெப் மேல போய்ப்பாங்க அப்ப. ஆ திலக் வர்மா, டெவல் பிரேவிஸ் ஸ்டார்ட் பண்ணுவார்ன்னு தோணுதா உங்களுக்கு? ஐ திங்க் சோ. போன வருஷம் அவர் ஒரு மாரி வந்து இது பண்ணாரு. ஐ திங்க் திஸ் இயர் ஹி வில் ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஆமா. ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட் தான் இப்போ அதான் அவர் தான் இப்போ அடுத்த போலார்ட் அவங்களுக்கு. பியூஷ் சாவ்லா செம்மையா போட்டாரு. அதோட ஒரு ம். அப்புறம் ஜெரால்ட் கோட்ஸே மேல எனக்கு நெறைய ஹோப்ஸ் இருக்கு இந்த தரம். அண்ட் அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்ல வந்து ஒரு நல்ல சாலிடா ஒரு இன்சிசிவ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஜெரால்ட் கோட்ஸே, ஜஸ்பிரீத் பும்ரா, நீங்க பெரண்டாஃபா எடுக்கலாம், மதுஷங்கா எடுக்கலாம். எங்களுக்கு அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அவர் வைப்பாங்க. அண்ட் ஆகாஷ் மதுவால் செம்மையா ஒரு ஸ்பெல் போட்டாரு. 6 விக்கெட் எடுத்தாருன்னு நெனைக்கிறேன் ஒரு மேட்ச்ல. ஆ அவர் இல்லாட்டி கார்த்திகேயா இம்பாக்ட் சப்பா கொண்டு வருவாங்க. ஆம் அவ்வளவா இல்லைங்க இத பத்தி பேசுறதுக்கு. அதான் அந்த கெமிஸ்ட்ரி தான் நீங்க சொன்ன மாரி. டீம் கன்னு. ஆனா அந்த கெமிஸ்ட்ரி உருவாகுமான்னு தெரியாது. ஆமா. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் வந்து என்னன்னா வந்து லைக் ஃபார் லாட் ஆஃப் நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது என்னன்னா வந்து, இப்ப நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 4 ஃபாரினர் போட்டிருக்கீங்க. பட் தி ரூமர் சர்க்குலேட்டிங் தட் ஐ அம் கைண்ட் ஆஃப் ஹியரிங் இஸ் லைக் they'll probably only go with 3 foreigners and then on the 4வது foreigner will probably be an impact sub. So whether Gerard Coatsக்கு பதிலா வந்து um, Karthikeya comes in like as a possibility ம். um, or Akash Madwal actually comes in and Coatsay goes ம். out as the ஆம். அது ஐ திங்க் இப்போ அப்படின்றது. என்ன நடக்கும்னா, அது இப்போ இந்த லாஸ்ட் 4 பிளேயர் அங்க பார்த்தீங்கன்னா, யாரு கொஞ்சம் பேட்ட ஹோல்ட் பண்ண முடியும் அவங்க இருப்பாங்க. பேட்டிங்ல. யாரு சுத்தமாவே ஹோல்ட் பண்ண முடியாது. அது ஃபாரின் பிளேயர் தான், அந்த பவுலர் தான் அப்டின்னா, தென் அவங்க விளையாடிடுவாங்க. பட் ஆ ஸ்பின் கொஞ்சம் வீக்ன்னு சொல்றாங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஸ்பின் ஏன் அவ்வளோ காட்டிக் குடுக்காதுன்னா, 1 பேட்டிங் லைனப் நல்லா ரன்ஸ் அடிச்சு இன்டிமிடேட் பண்ணிடும் அது வந்து. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கூட எங்களுக்கு வந்து 200 போட்டு ஆடணும் அப்டிங்கிற ஒரு பிரஷர் இருக்கும் உங்களுக்கு விளையாடும்போது. அந்த பிரஷர்லயே உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துருவாங்க. ஆ ஸோ அதான். ஆ ஓவர் ஓவர்வெல்மிங்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேட்ச் வந்து நம்ப நரேந்திர மோடி ஸ்டேடியம் அஹமதாபாத்ல நடக்குது. ஸோ பெரிய ஸ்டேடியம், ஹோம் கிரவுண்டு, ஜிடிக்கு அது கொஞ்சம் பேலன்ஸ் வந்து உருவாக்கும்னு தோணுது. ஆ ம். ஆனாலுமே ஃபேவரைட்ஸ் மும்பை தானுங்களா? Um, டஃப் டு கால். ஆக்சுவலி வந்து அகைன் ஹெட் டு ஹெட் வந்து 4 மேட்ச் விளையாடிருக்காங்க. அண்ட் தே போத் ஒன் லைக் 2 ஈச். ஸோ அதாவது வந்து அந்த அந்த இதுதான். லேக் ஆஃப் ஷாமி அண்ட் தென் த மூவிங் ஆஃப் ஐ மீன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் தெம் இஸ் லைக் ஹார்திக் பாண்டியா பவுலிங் பண்றதுனால வந்து அகைன்
நம்ம இங்க வந்து நம்பர் 6ல போட்டுருக்கோம் ஹர்திக் பாண்டியாவ. ஜிடிக்கு விளையாடுன மாரி விளையாடுவாரா? நம்பர் 4ல வந்துட்டு இல்ல இங்க நம்பர் 6ல விளையாடுவாரான்றது அதுதான் ஆமா. இருக்கு. பட் அம் அ உ யாஹ் ஐ திங்க் ஓவர்வெல்மிங் ஃபேவரைட்ன்னு சொல்ல மாட்டேன் நான். ஜஸ்ட் ஷேடிங் ஓவர் மும்பை ப்ராபப்ளி. தே ஸ்டார்ட் அஸ் ஃபேவரைட்ஸ். அதுக்கப்புறம் யாஹ் மேட்ச் யாஹ் பார்க்கும்போது போக போக ஐ தான் ஐ தெரியும். ஐ வுடன்ட் சே லைக் நம்ப இதுக்கு சொன்ன மாரி வந்து ஆர்ஆர்‌க்கு சொன்ன மாரி வந்து ஆர்ஆர் இவங்கள வந்து அந்த மாரி கிடையாது. ஐ திங்க் த ஏன்னா இஃப் யூ லுக் அட் ஜிடி the last 2 years they have been finalists. They won the cup in the first one. ஆனா வந்து போன வாட்டி கூட லாஸ்ட் பால்ல தான் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபைனல். ஸோ ஐ வுடன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஜிடி அஸ் சச். இட் வில் பி ம். எ க்ளோஸ் ஒன். யூ நோ ஃபைன் மார்ஜின்ஸ்ல தான். ப்ராபப்ளி ஓகே. புட் பார்ப்போம். ஆனா இது வந்து மும்பை. ஷமி அண்ட் ஹார்திக் பாண்டியா இல்லாத ஜிடி இது. ஓகே. ஸோ ஐ திங்க் எல்லாம் வீக்கெண்ட்லாம் நம்ம செட் பண்ணியாச்சு. வீட்ல டிவி, ப்ரொஜெக்டர் எல்லாம் அதெல்லாம் செட்டிங் ஆயிடுச்சுங்களா ஃபுல்லா? எல்லாம் ரெடி. ஆல் ரெடி டூ கோ. ஆல் ரெடி டூ கோ. ஓகே. ஸோ ஜஸ்ட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஆ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். உங்களுக்கு இந்த கன்டென்ட் புடிச்சதுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நீங்க வந்து பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ Apple Podcast, Spotify, Google Podcast, ஆ Overcast, Amazon Music எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கோம் நாங்க. Jio Saavn அங்கங்க அப்படியே ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி இருக்கும். அப்படியே எங்கள அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயும் ரேட் பண்ணுங்க. ரேட்டிங்லாம் இருக்கும் அங்க. ஸோ அதெல்லாம் குடுத்துட்டு காமெண்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, நாங்க அத கண்டிப்பா அத பார்த்து அந்த ஃபீட்பேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆம் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் இருக்குங்களா? டிட் ஐ மிஸ் எனிதிங்? ஷெட்யூலிங் பத்தி ஏதோ சொல்றதா இருந்தீங்க இல்லீங்களா? நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம்? எவ்ரிடே நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நமக்கும் ஒரு பொழப்பு இருக்கு. அ ஈவன் தோ வி வாண்ட் டூ திஸ் ஃபுல் டைம். பட் யாஹ் ஐ திங்க் எப்படி பண்ணுவோம்னா வில் ட்ரை அண்ட் டூ லைக் மிட் வீக் கவரிங் ஆஃப் ம். த கேம்ஸ் பிட்வீன் தி வீக்கெண்ட் அண்ட் மிட் வீக் இருக்கும். அதே மாரி வந்து வீக்கெண்ட் வந்து அதுக்கப்புறம் மிட் வீக்லேருந்து வீக்கெண்ட் வரைக்கும். அண்ட் ரைட். ஆஸ் ஸோ யூசுவல் இஃப் ஸோ எனிதிங் நம்ப ருத்துராஜ் பிரேக்ஸ் கைக்வாட், எம்.எஸ். தோனி மாரி நடந்துச்சுன்னா, ஆமா. போனஸ் எபிசோடும் நம்ப ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே. பட் யாஹ் வீக்கெண்ட் ரிவ்யூ அந்த மாரி ஒண்ணு அரவுண்ட் த தர்ஸ்டே, ஃப்ரைடே டைம்ல ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ப சண்டே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சண்டே, மண்டே அந்த அந்த சமயத்துல இன்னொரு ஒரு எபிசோட நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். 2 டைம்ஸ் அ வீக் தான் நம்ம எய்ம் பண்றோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இப்போ நம்ப ஆ ஃபிடில் எட்வர்ட்ஸ் நம்ம தெவாத்தி 5 6 அடிச்ச மாரி அடிச்சாருன்னா, எங்களாலே தாங்க முடியாம நாங்க இறங்கிருவோம். அடுத்த ஒரு எபிசோட போனஸ் எபிசோட் ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஆல்ரைட். ஓகே. இதோட முடிச்சுக்கலாம். நம்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லா பாக்ஸ் ஆஃபிஸ் ஓப்பனிங் டே ஆர்சிபி, சிஎஸ்கே இருக்கவே இருக்கு. ஆனா, அத தாண்டியும் மத்த டீம்லாம் இருக்குங்கப்பா. அவங்களையும் கொஞ்சம் பாருங்க. சிஎஸ்கே தான் ஆனா இந்த தடவ இருக்க போதுன்னு தோணுது. ஓகே. ஆல்ரைட். டேக் கேர். பார்த்துக்கோங்க. ஆ கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.